ஆக்சுவலாக நல்லா இருந்தது ப்ரோ. ஒரு ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பார்க்கலாம். நல்லா இருந்தது. ஒரு இது ஆக்சுவலாக மொபைல் ஃபோன் அடிக்ட் வச்சு எடுத்த மாதிரி இருந்தது. ஃபியூச்சரில் இது ரியலாக கூட நடக்கலாம். ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கே படம் பெருசாக பிடிக்காது, நல்லா இருக்காதுன்னு நினச்சி வந்தேன். பட் நான் செம்மையாக இருந்தது. நல்ல படம். நீங்கள் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது கண்டிப்பாக ஹிட் ஆகும். லாஸ்ட் படம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங்கும் சரி, எஸ்ஜே ஆக்டிங் சரி, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் பார்க்கலாம் ப்ரோ. சீமான் ஆக்டிங்லாம் சொல்ல வேணாம் ப்ரோ. சீமான் ஆக்டிங் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். செம்மையாக நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி எஸ்ஜே ஆக்டிங்கும் கேட்கவே தேவையில்லை. எஸ்ஜே எப்போதுமே நல்லா தான் பண்ணுவார். அது இல்லாமல் புது யூடியூபர்ஸ்க்குலாம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. மேலும் இதே மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்குலாம் இது மாதிரி வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல படம், சூப்பரா இருந்தது ப்ரோ. செமையான படம் ப்ரோ. ஹீரோயின் ஆக்டிங் எப்போது நல்லா தான் ப்ரோ இருக்கும். கீர்த்தி செட்டி ஆக்டிங் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது நல்லா இருந்தது. நல்லா தான் இருந்தது. கான்செப்ட் ரொம்ப யூனிக்கா இருந்தது. ஆனா நல்லா எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு இடத்துலயுமே லேகே இல்லாம படம் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இல்ல ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்ப பெருசா லாஜிக்லாம் எதுவும் இல்ல. ஓகே தான். அவரோட டைரக்ஷன் ஓகேவா தான் இருக்கு. ஆனா ஆக்டிங் வந்து நல்லா பண்ணியிருக்காரு பிரதீப். அப்புறம் எல்லாமே ஓகே தான். யோகி பாபுவும் நல்லா பண்ணியிருந்தாரு. மெசேஜ் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஏஐனை யூஸ் பண்ணி எதுவும் பண்ணாதீங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லாக அதே அடாப்ட் பண்ணி இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பிரதீப்போட ஆக்டிங் வந்து சூப்பரு. நல்லா இருக்கு. ஆக்சுவலி எல்லா சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டர் நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி வி ஆர் ஃப்ரம் தெலுங்கு, பட் வி கேம் ஓன்லி ஃபார் பிரதீப் ரங்கநாதன். அண்ட் ஆல்சோ தீமா தீமா சாங்ஸு, எல்லா சாங்ஸு பீஜம் கூட நல்லா இருக்கு. அண்ட் சீமா பொலிட்டிக்கல் லீடர், பட் சூப்பராக எல்லாருமே விசில்ஸ் போட்டுட்ருக்காங்க. கிளைமேக்ஸ் கொஞ்சம் சோகமாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு எமோஷ்னலாக தெரியுது. பட் ஓவரால் மூவி சூப்பராக இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் கிரேட் ஆக்டர். ஆக்சுவலி அந்த கண்ணிலேயே தெரியுது. சூப்பராக ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் காம்பினேஷன் கூட, கெமிஸ்ட்ரி கூட நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஓவரால் மூவி குட், சூப்பர். ஹீரோயின் கூட நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனுக்கு கிருத்தி ஷெட்டி கூட நல்லா கெமிஸ்ட்ரி இருக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே வந்து கண்டிப்பா பார்க்கலாம். அனிருத்தோடைய மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. படத்தோடைய டைரக்ஷனும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே வந்து கண்டிப்பா பார்க்கலாம். பிரதீப் வந்து அவரோட எஃபர்ட்ஸை நல்லாவே கொடுத்துருக்காரு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெக்டே பண்ணல. அவர் ஆல்ரெடி பண்ண 2 படமே ஹிட் தான். இது வந்து அதுக்கு மேல ஹிட் ஆயிடுச்சு. மற்ற எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா வந்து வில்லன் கேரக்டர் பத்திலாம் வந்து அவர் காமெடி கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பிரதீப்போட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. அவர் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார். டே பை டே அவரோட ஆக்டிங் ஸ்கில் வந்து அதிகமாக அழகா இருக்கு. சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த படத்தில் ஒரு தமிழ் டைலாக் ஒன்று வரும், பிச்சு அதர் இருப்பார். ஹீரோயின் சூப்பர் கியூட்டாகவே பண்ணாங்க. ஓவரால் மொத்த படமும் எனக்கு பிடிச்சிருக்கு. படத்தில் இந்த சீன் தான் அந்த சீன் தான் சொல்லாமல் எல்லா சீனுமே வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப கரெக்டாக பிடிச்சிருந்துச்சு.